Hello everyone, this is Parthiban. Welcome to SAP Views. இது ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ. இந்த வீடியோனுடைய பார்ட் 1 நேற்றே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். NTA பிப்ரவரி 9ஆம் தேதி பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணும்போது, அதாவது நீட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போதே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அப்படிங்கிறது 2023 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை அப்படியே ஜஸ்ட்டு கட் காப்பி பேஸ்ட் போட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பிழைகள் இருந்தது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா NTA ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ரிவைஸ்டு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் தொடர்பாக நேற்றே நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக NTA வெப்சைட்டில் போயிட்டு புதுசாக NTA ரிலீஸ் பண்ணியிருக்கிற இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. ஏன்னா பழைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிற தகவல்கள் இனி செல்லாது. புதிய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கிறது தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போது பிக் சேஞ்ச் இன் நீட் யூஜி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டை பிரேக்கிங் ரூல்ஸ் சேஞ்சுடு அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போது இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸில் முதல்ல பழைய, அதாவது ஃபஸ்ட்டு NTA பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். டை பிரேக்கிங் ரூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே மதிப்பெண் பெற்றிருக்கும்போது அவங்களில் யார் ஃபஸ்ட்டு யார் செகண்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் டை பிரேக்கிங் ரூல்ஸு. இந்த டை பிரேக்கிங் ரூல்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் 600 மார்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த 2 பேர்த்தில் ஒரு கேண்டிடேட்டை ஏன்னு வச்சுக்கலாம், ஒரு கேண்டிடேட்டை பின்னு வச்சுக்கலாம். இப்போ 2 பேர்த்தினுடைய டோட்டலும் 600. அப்போது இவங்களில் யார் ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீட் ஸ்கோரை பார்ப்பாங்க. அதன் பிறகு கேண்டிடேட் அப்டைனிங் ஹையர் மார்க்ஸ் இன் பயாலஜி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இந்த டெஸ்ட்டு. அப்போது அதிக மதிப்பெண் பெற்ற பாட்னி அண்டு ஜுவாலஜி ஃபஸ்ட்டு பயாலஜியில் பார்த்துட்டு பயாலஜி ஸ்கோர் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் பாட்னி ஜுவாலஜி ரெண்டையுமே பார்ப்பாங்க. இதில் யார் ஹையஸ்ட்டோ அவங்களுக்கு ரேங்க் 1. அதாவது இந்த 2 பேர்த்தில் இவங்க ஃபஸ்ட்டு, இவங்க செகண்டு. புரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்போது ஃபஸ்ட்டு பயாலஜி மார்க்கை அதிக மதிப்பெண் எடுத்த பயாலஜி மதிப்பெண் எடுத்த மாணவர் ரேங்க்கில் முன்னாடி வருவார். அதன் பிறகு அடுத்த மாணவர் ரேங்க் 2, ரேங்க் 3 அண்ட் ஸோ ஆன். நிறைய பேர் இருக்கும்போது அந்த மாதிரி கொடுத்துக்குவாங்க. சரி, இப்போ பயாலஜி மார்க்கையும் பார்த்தாச்சு. பயாலஜிலையும் 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு அப்படின்னா நீட் மார்க்கும் ஈக்குவல், பயாலஜி மார்க்கும் ஈக்குவல் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்ன? கெமிஸ்ட்ரி மார்க்கு பார்ப்பாங்க. கெமிஸ்ட்ரியில் யார் ஹையஸ்ட்டு? அப்போது ஏங்கிற மாணவர் தான் கெமிஸ்ட்ரியில் அதிகம் அப்படின்னா இவருக்கு ரேங்க்கில் முதலிடம். அதன் பிறகு வரக்கூடியவங்களுக்கெல்லாம் ரேங்க் 2, ரேங்க் 3, ரேங்க் 4 அண்ட் ஸோ ஆன் அப்படின்ட்டு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. அடுத்த விஷயம், இப்போ பயாலஜிலையும் ஈக்குவல், கெமிஸ்ட்ரிலையும் ஈக்குவல், அடுத்தது இருக்கிறது ஃபிசிக்ஸ் மார்க் தான். அப்போ இந்த ஃபிசிக்ஸில் யார் அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்க ரேங்க்கில் முன்னாடி வந்துடுவாங்க. இப்போது உதாரணத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஏ கேண்டிடேட்டை நீட் ஸ்கோரில் ஏவும் பியும் ஈக்குவல், பயாலஜியில் 2 பேரும் ஈக்குவல், கெமிஸ்ட்ரிலையும் 2 பேரும் ஈக்குவல் அப்படின்னா ஏங்கிற மாணவர் பி மாணவரை விட ஃபிசிக்ஸில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காருன்னா அவருக்கு ரேங்க்கில் முன்னிலை இருக்கும். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் அவங்கள தொடர்ந்து வருவாங்க. ஃபிசிக்ஸ் மதிப்பெண் அதிகமாக எடுத்த மாணவர் முன்னாடியும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பின்னாடி வருவாங்க. அப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அனைத்தும் கம்ப்யூட்டரில். ஓகேங்களா? ட்ரா எ லாட்ஸ் ஆஃப் யூஸிங் கம்ப்யூட்டர் ஆர் IT வித் நோ ஹியூமன் இன்டர்வென்ஷன். அதாவது எந்த விதமான மனித தலையீடும் இல்லாமல், ஓகேங்களா, ஹியூமன் எரர் எதுவும் நடக்காமல் முழுக்க கம்ப்யூட்டர் ஆர் IT இவங்களுடைய, அதாவது இந்த உபகரணங்கள் இந்த டிவைஸினுடைய உதவியினால் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த ரூல்ஸ் டை பிரேக்கிங் ரூல்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறோம், நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. பழைய பஞ்சாங்கம் இனி
செல்லாது. புதிய பஞ்சாங்கம் தான் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும். சரி, இப்போ இந்த புதிய பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அதாவது இது வந்து 146 பக்கம் இருக்கக்கூடிய நியூ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் உங்களுக்கு பேஜ் நம்பர் இதில் சரியாக நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் விட்டுட்டேன். 15.2 சாப்டர் நம்பர் 15.2 சாப்டர் நம்பர் 15.2க்கு போனீங்கன்னா நியூ டை பிரேக்கிங் ரூல்ஸ் அதை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 பேரும் அதே ஏ பி 2 கேண்டிடேட் இருக்காங்க. இந்த 2 கேண்டிடேட்டும் நீட் ஸ்கோர் சேம் 600 மதிப்பெண் எடுத்திருக்காங்க. இல்லை 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க, வாட் எவர் இட் இஸ் அண்ட் ஸோ ஆன். இப்போது இதில் யாருக்கு முதலிடம்? எல்லாருமே ஈக்குவல் 600 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா முதல்ல பயாலஜி மதிப்பெண்ணை பார்ப்பாங்க. பயாலஜியில் யார் முதலிடமோ அவருக்கு, பயாலஜியில் யார் அதிக மதிப்பெண்ணோ அல்லது பர்சன்டைல் ஸ்கோர். ஓகேங்களா? அப்போ மாற்றம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதிக மதிப்பெண் அல்லது அதிகமான பர்சன்டைல். ஓகேங்களா? பர்சன்டைல்னால் என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். தெரியலன்னா பார்த்துக்குங்க. திரும்பவும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும்போது பர்சன்டைலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அப்போது ஹையர் மார்க் இன் பயாலஜி, ஃபஸ்ட்டு நீட் ஸ்கோர் சேம் அப்படின்னா இந்த கம்பேரிசனில் ஃபஸ்ட்டு ஹையர் மார்க்ஸ் இன் பயாலஜி பார்ப்பாங்க. இல்லைன்னா பர்சன்டைல் ஸ்கோரில் யார் வந்து முன்னிலையில் இருக்காங்களோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேங்க்கில் முன்னாடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு பின்னாடி வர்றவங்கெல்லாம் ஏ கேண்டிடேட்டுக்கு கீழே அடுத்ததுன்னு கீழே வந்துட்டுருப்பாங்க. புரியுதுங்களா? அப்போது இது ஒரு மாற்றம். இதை வந்து மாணவர்களும் தெரிஞ்சுக்குங்க, அதே போல் பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரே மார்க் எடுத்திருப்பாங்க. அந்த மார்க் எடுத்த கேண்டிடேட்டுக்கு ஒருத்தருக்கு வந்து டாப் காலேஜ் கிடச்சிருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு கிடைக்காம முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எதனால் கிடைச்சிது, நம்மளுக்கே அந்த காலேஜ் கிடைக்கல. ஆர் இது ஒரு உதாரணத்துக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேண்டிடேட்டுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருச்சு, எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் தான் கிடச்சிது. எதனால்? இதெல்லாமே அட் த டைம் ஆஃப் கவுன்சிலிங்கில் நிறைய டவுட்ஸ் வரும், அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரி, அப்போது 2 பேரும் நீட் ஸ்கோர் சேம் அப்படின்னா பயாலஜியில் யார் ஹையர் மார்க்கோ அதை பார்ப்பாங்க. இல்லைன்னா ஹையர் பர்சன்டைலை பார்ப்பாங்க. பர்சன்டைல் ஸ்கோரில் யார் முன்னாடி இருக்காங்களோ அதை பார்ப்பாங்க. இப்போ பயாலஜியும் பார்த்தாச்சு, நீட் ஸ்கோரும் சேம், பயாலஜி ஸ்கோரும் சேம், பயாலஜி பர்சன்டைலும் சேம். அடுத்த விஷயம் எங்கே போவாங்க கம்பேரிசனுக்கு? கெமிஸ்ட்ரியில் பார்ப்பாங்க. அப்போது கெமிஸ்ட்ரியில் யார் ஹையர் மார்க்கு இல்லைன்னா ஹையர் பர்சன்டைல், அப்போது அவங்க வந்து ரேங்க்கில் முன்னாடி வருவாங்க. அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் அடுத்தடுத்த ரேங்க்கில் வருவாங்க. அப்போ பயாலஜி பார்த்தாச்சு, கெமிஸ்ட்ரி பார்த்தாச்சு, நீட் ஸ்கோர் எல்லாத்துக்குமே ஈக்குவல். சரிங்களா? அடுத்தது ரிமைனிங் இருக்கிறது ஃபிசிக்ஸ். அப்போ ஃபிசிக்ஸில் யாருடைய ஸ்கோர் ஹையராக இருக்குது இல்லைன்னா யாருடைய பர்சன்டைல் ஸ்கோர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? பர்சன்டைல் அப்படிங்கிறது வேறு, சப்ஜெக்ட் ஸ்கோர் அப்படிங்கிறது வேறு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜியில் வந்து நீங்கள் 340 மார்க் எடுத்துருக்கிறீங்கன்னா 340 மார்க்கில் பர்சன்டைலில் யார் முன்னாடி வர்றாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. அப்போது மாற்றம் அப்படிங்கிறது பழைய ப்ராஸ்பெக்டஸில் வெறும் ஹையர் மார்க்கை மட்டுமே சொல்லியிருந்தாங்க. இப்போ ஹையர் பர்சன்டைலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஹையர் மார்க்காக இருக்கலாம் ஆர் ஹையர் பர்சன்டைலாக இருக்கலாம். அப்போது இதோட முடியல, இந்த டை பிரேக்கிங் ரூலில் இதோட முடியல. டை பிரேக்கிங் ரூலில் இன்னமும் சில மாற்றங்கள் இருக்குது. இது மிக மிக முக்கியம். இதை வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக பார்த்துக்குங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் கேண்டிடேட் வித் லெஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் இன்கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்டு கரெக்ட் ஆன்சர்ஸ் இன் பயாலஜி ப்ராக்கெட்டில் பாட்னி ஆர் ஜுவாலஜி. இப்போ 2 கேண்டிடேட் இருக்காங்க. அந்த 2 கேண்டிடேட்டுக்கும் ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட் செக் பண்ணியாச்சு, 4 பாயிண்ட் செக் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீட் ஸ்கோரை செக் பண்ணாங்க. அடுத்தது பயாலஜியில் ஹையர் மார்க்கு இல்லைன்னா ஹையர் பர்சன்டைலு, கெமிஸ்ட்ரியில் ஹையர் மார்க்கு ஆர் ஹையர் பர்சன்டைல், ஃபிசிக்ஸில் ஹையர் மார்க் ஆர் ஹையர் பர்சன்டைல் பார்த்துட்டு இப்போவும் என்ன பண்ண முடியல, அவங்கள யார் முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத
ரேங்க் பண்ண முடியல. இப்போ அடுத்தது 4வது பாயிண்ட்டாக, இந்த 4வது பாயிண்ட்லேருந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்க்கணும். யார் வந்து லெஸ் ப்ரொப்போர்ஷன், யார் குறைந்த விகிதத்தில் தவறுகள் செஞ்சுருக்காங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து பிழை பண்ணவங்க குறைவான எண்ணிக்கை இருக்கிறவங்க யார், ரெண்டையும் கம்பேர் பண்ணாங்க. கம்பேர் பண்ணும்போது ஏங்கிற கேண்டிடேட்டு 4 மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தார், பிங்கிற கேண்டிடேட் வந்து 5 மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அதில் மிஸ்டேக் கம்மியாக பண்ணவங்க, இன்கரெக்ட் ஆன்சர், இன்கரெக்ட் ப்ரொப்போஷன்ஸ் இருக்கிறவங்க முன்னாடி வந்துடுவாங்க. புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதே போல் கரெக்ட் ஆன்சர்னுடைய ப்ரொப்போஷனையும் பார்ப்பாங்க. அதே தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். இப்போ 4வது பாயிண்ட்லேயும் யார் முன்னாடி பின்னாடி அப்படிங்கிற கம்பேர் பண்ண முடியலன்னா பயாலஜியில் இன்கரெக்ட் ஆன்சர் ப்ரொப்போஷன் பார்ப்பாங்க, கெமிஸ்ட்ரியில் இன்கரெக்ட் ஆன்சர் ப்ரொப்போஷன் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ப்ரொப்போஷன் பார்ப்பாங்க. அடுத்தது கேண்டிடேட் வித் லெஸ் ப்ரொப்போஷன் இன் ஃபிசிக்ஸ், அதுலேயும் உங்களுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா? அப்போது இப்போவும் நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன சார் பெருசாக வித்தியாசம் இருக்குது? அதே தானே அப்படின்னா, அங்கே வந்து ஹையர் மார்க்கை மட்டும்தான் பார்த்தாங்க பழைய ப்ராஸ்பெக்டஸில். இப்போ நியூ ப்ராஸ்பெக்டஸில் ஹையர் மார்க்கையும் பார்க்குறாங்க. அதில் வந்து குறைவான பிழை பண்ணவங்க, குறைவான மிஸ்டேக் பண்ணவங்க, ஓகேங்களா, ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணி அதில் குறைவான தவறுகள் பண்ணவங்க முன்னாடி இருப்பாங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். ஓகேங்களா? ஹையர் மார்க்கு அண்டு பர்சன்டைலையும் கம்பேர் பண்ணுறாங்க நியூ ப்ராஸ்பெக்டஸில். ஓகே சார், எனக்கு இதெல்லாம் ஒன்றும் புரியல, இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். இப்போ நம்ம சொல்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது போய் ரீச் ஆகணும். அதே போல் ஒரு இல்லிட்ரேட் பேரண்ட் இருக்காங்க, அவங்களுக்கும் எனக்கும் சொல்லுங்கள் சார் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஒரு பாயிண்ட்டை சொல்கிறோம். என்னது அப்படின்னா, 0 இஸ் கிரேட்டர் தேன் -1. ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. 0 இஸ் கிரேட்டர் தேன் -1, அதாவது -1 அப்படிங்கிற மதிப்பெண் வந்து எப்படி இருக்குது, அதாவது 0 தான் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்ல வரோம். கரெக்டுங்களா? 0 வந்து -1 எடுக்கிறத விட ஃபார் பெட்டர். கடனாளியாக இருக்கிறத விட நம்ம வந்து லாபமும் இல்லாமல் நஷ்டமும் இல்லாமல் நியூட்ரலாக 0வாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் இந்த பாயிண்ட்டு. இது எதுக்குங்க சார் இப்போ சொல்கிறீங்க? குறைவான தவறுகளை செய்யணும் இல்லையா, அதாவது மிஸ்டேக் ப்ரொப்போர்ஷன் இங்கே கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். லெஸ் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட். சரிங்களா? அப்போது ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணி இன்கரெக்டில் வந்ததுன்னா அவருக்கு -1ல் போகும். இப்போ ஒரு 10 கொஸ்டின் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா -10. அதுவே இந்த கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு, 10 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுறாரு. அப்போ யார், இவருக்கு இருக்கிற தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற மார்க்கில் 10 மார்க் மைனஸ் ஆகிடும். இதுவே இந்த கொஸ்டின், இந்த ஸ்டூடெண்ட் வந்து 10 கொஸ்டினை ஸ்கிப் பண்ணார்னா அவருக்கு வந்து 0 மார்க் தான் போகுது. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இவர் 500 மார்க் எடுத்திருக்காரு, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, 500 மார்க், அதே 500 மார்க் தான் எடுத்திருக்கிறார். ஏங்கிறவரும் பிங்கிறவரும் 2 பேரும் 500 மார்க்கு. அப்போது இவர் 10 கொஸ்டின் இன்கரெக்ட் ஆன்சராக இருக்கிறதுனால 490 மார்க் தான் வருது. இவர் 500 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அந்த டவுட்டாக இருக்கிற 10 கொஸ்டினை வந்து என்ன பண்ணிட்டு போயிடுறாரு, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இவர்கிட்ட இருக்கிற, இவர் பாக்கெட்டில் இருக்கிற 500 மார்க் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும், சேஃபாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்னமும் ஒரு 10 கொஸ்டினை நீங்கள் சேர்ந்து அட்டன் பண்ணுற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? நெகட்டிவ் மார்க்கை அவாய்ட் பண்ணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்னமும் ஒரு 10 கொஸ்டின் வந்து அதிகமாக எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து யோசிச்சுட்டு இருந்த என்னடா அது சார் இன்னமும் கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை போடாமல் இருக்கிறாரு, அதுக்காக இந்த லாஸ்ட் ஸ்லைடு. நீட் 2024 ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ளலாம். இது வந்து முழுக்க ஒரு கட்டண சேவை. எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்றவங்களும் என்ன பண்ணலாம், உங்களுடைய டவுட்ஸை
பெய்டு சர்வீஸில் கேட்டு உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸை வாங்கி உங்களுடைய நீட் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.